Assalamualaikum. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைஸ் அப் பை தௌலத். இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஃபிஷ் ஃபிங்கர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே ஒரு 1/2 kg ஃபிஷ் போன்லெஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் நம்ம செய்யலாம். ஸோ நல்ல ஃப்ளெஷி ஃபிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் க்ரஸ்ட் ரெட் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகு மிக்சியில் 1-2 நுணுக்கிக்கோங்க, அது ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தில் ஒரு அரை பழத்தோட ஜூஸு. இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்ட சேருங்க, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இது ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுக்கணுன்றக்காக சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ இது நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். இது மேரினேட் ஆகிற டைமில் இப்போ இது மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கான மிக்சர் இப்போ நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போது நான் ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதோட இந்த மிக்சரோட இப்போ ஒரு எக் ஆட் பண்ணுறேன். இந்த எக்கை இந்த ட்ரை பவுடரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இதையும் ஒரு நல்ல தரோவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் மேலே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட் இப்போ அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த பேஸ்ட்டில் நம்ம ஃபிஷ் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறணும். ஸோ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி தரோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த ஃபிஷ் அந்த நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டில் நல்லா கோட்டிங் கொடுக்கும். ஸோ இது நல்லா ஊறணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருவோம். இப்போ ஃபிஷ் மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம ஃபிஷ் ஸ்ட்ரைப்ஸ் எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இப்போ எப்படி கோட் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து வைங்க. ஸோ நான் இப்போ எல்லா பீசஸும் இதே மாதிரி கோட் பண்ணுறேன். நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் இஸ் ரெடி டு ஃப்ரை. நான் நல்லா பிரெட் க்ரம்ஸில் எல்லாத்தையும் கோட் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டேன். வாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் ஒரு கடாயை எடுத்திருக்கேன். இதில் கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க, மீடியம் ஹீட் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃபிங்கரை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம்.
வேகணும். நம்ம ஃபிங்கர் ஃபிஷ் வந்து ஒன்று வேகணும். கரெக்டாக 5 மினிட்ஸுங்க ஃப்ரைங் டைமு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் இஸ் ரெடி. நான் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பீஸஸும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோ டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்குங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் ஃபிஷ் வில் பி வெரி டேஸ்டி. நீங்கள் ஃபிஷ் வாங்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ எந்த ஸ்மெல்லும் இருக்காது. டேஸ்டி அண்ட் யம்மி ஃபிஷ் ஃபிங்கர் இஸ் ரெடி டு டேஸ்ட். ஹோம் ஸ்டைல்லே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்யக்கூடிய ஃபிஷ் ஃபிங்கர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நான் இப்போ ஒரு பீஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்ட்டு. அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும், சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்ஷால்லா இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஸ்பைஸ் அப் பை தௌலத்ன்ற சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, take care, Assalamu alaikum.